கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாளை கூட உங்களை காணும்படியாக, உங்களோடு பேசும்படியாக இந்த நேரத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் வழியாக உங்களோடு பேச தேவன் இந்த நேரத்தை கொடுத்தார். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளையில் கூட இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி நமக்கு ஒரு சட்ட திட்டங்களே அவர் நியமித்திருக்கிறார். நீ இப்படி தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம் என்பதில்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். நமக்கும் ஜாக்கிரதையாரு என்று சொல்கிறார். ஆக வேதத்தில் வாசிக்கும் போது உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஏனென்று சொன்னால் அவருடைய நியாயங்களையும் நியமங்களையும் கை கொள்ளாத போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபம், உலகத்தோடு அழிந்து விடாதே என்று சொல்லி நம்மளை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால நம்மளை எச்சரிக்கிறார். நீ எப்படி இருந்தால் இந்த சாபத்திலிருந்து நீ மீட்டுக் கொள்ளப்படும், எப்படி நீ வாழ்ந்தால் இந்த உலக பாவத்திலிருந்து நீ மீட்டுக் கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளையில வேதத்தின் அடிப்படையாக நம்ம பார்ப்போம் என்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே எந்த ஒரு ஆத்துமா இருந்தாலும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் எச்சரிக்கிறார், பாவம் செய்யாத என்று சொல்லி நமது ஆண்டவர் நம்மளை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப எச்சரிக்கையாயிரு, பாவம் செய்வாயானால் மரணம் சமீபமாக வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. அவங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த விதத்திலையும் பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவத்தை செய்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே எசேக்கியா தீர்க்கதரிசி எழுதும் போது 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எல்லா ஆத்துமாக்களும் என்னோட இதுதான். எல்லா மக்களையும் அவர் தான் உண்டாக்கினார். எல்லா ஆத்துமாக்களையும் தேவன் உண்டாக்கினார். ஆனால் அவர் எச்சரிக்கிறார், பாவம் செய்யாதபடி உன்னை காத்துக்கொள், மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக இடத்துல ஒரு அபாய குரல் வரும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு அலர்ட் ஆகும், எச்சரிக்கை ஆகும். ஓ, என்ன திடீரென்று சொல்லி மணி ஓசையிடுது, இந்த கோயிலில் இப்படி மணி அடிக்கிறாங்க, இப்படி அபாய சத்தம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா அங்கே தீயணைப்பு வீரர்கள் ஒரு அபாய குரலோடு வருவார்கள். அப்போ நினைப்போம் எங்கேயோ நெருப்பு எரியுது என்று சொல்லி. ஆகவே நமக்கு ஆண்டவர் அபாய குரலை கொடுக்கிறார். மிகவும் எச்சரிக்கையாயிரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னு சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் இந்த பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் என்னாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு ஆத்துமாவும் பாவம் செய்வானானால் அந்த பாவம் அவனை தொடர்ந்து கொண்டே போகும். ஆகவே தான் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார், மிகவும் எச்சரிக்கையா இருங்க, பாவம் செய்து விடாதீர்கள், பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பேன், ஒரு அபாய குரலை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்படி என்ன அபாய குரலை நமக்கு கொடுக்கிறார்? வேதத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நம்ம நடக்கக்கூடாது என்கிறார். அதுதான் அபாய குரல். துன்மார்க்கரோடு நீ சேராத, துன்மார்க்கு நடக்கிற வழியில நீ நடக்காத. ஏன்னா துன்மார்க்கன் உன்னையும் தன்னை பாவத்துக்குள்ளாக ஆக்கி விடுவான். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார்.
நீ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து விடாதே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ நடப்பாயானால் இந்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ரோமர் 8:1 வாசிப்போம் என்றால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். மாம்சத்தின்படி நடந்து விடாதே, நீ ஆவியின்படி நடப்பாயானால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு அபாய குரல் நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்குது. ஆகவே அருமையான கர்த்தர் இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்டு, ஆண்டவரே, நான் எப்பேற்பட்ட பாவனை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் மன்னிக்க தயபெருத்தவராக இருக்கிறார். அவற்றை போய் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு. பாவங்களை அறிக்கையிடுகிறவன் தான் வாழ்வு அடைவான். அவைகளை பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அவன் தான் இரக்கம் பெற முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் 2 பேதுரு 2:9 வாசிப்போம் என்றால், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். அக்கிரமக்காரருக்கு ஆக்கினை இருக்குதான். அருமையான கர்த்தர்களே, நீ அக்கிரமக்காரனா இருக்காத, பாவம் செய்து விடாத, துன்மார்க்கோட ஆலோசனை நடந்துடாத. ஒரு அபாயம் உன்னை நோக்கி ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவியானா, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுவியானா, நிச்சயமாகவே உன்னை கர்த்தர் அந்த அபாயத்திலிருந்து உன்னை தப்பு வைத்து உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அநேகர் நம்மெல்லாம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறோம். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், கைகளை வெளியே நீட்டாதீர்கள் என்று அங்கே பஸ்ஸில் எல்லா ஜன்னல்களை பார்த்தா எழுதிட்டு இருப்பார்கள். ஏன்? உன் கைக்கு ஒரு அபாயம் வந்து கொண்டு இருக்குது, உன் கைக்கு ஒரு ஆபத்து வந்து, ஏன் கையை வெளியே நீட்டிட்டா கை என்ன ஆகிரும்? அடுத்த எதிர் வர்றதான பஸ்ஸோ காரோ லாரியோ இந்த கையை அடித்து விடும். ஆகவேதான் அந்த பஸ்ஸில் எழுதியிருக்கும் போது கைகளை வெளியே நீட்டாதீர்கள் எச்சரிக்கிறார்கள். அருமையான, அதே நம்ம ஆண்டவரும் நமக்கு எச்சரிக்கிறார், எச்சரிப்பின் சத்தமாக கொடுக்கிறார். ஏசாயா 56:2 உன் கைகளை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். தன் கைகளை காத்து கொள்ளுகிற மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மற்றவன் பொருளை எடுக்கக்கூடாது, மற்றவன் பொருளை இச்சிக்கவே கூடாது. அதுதான் உன் கையை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல. உன் கையை கர்த்தர் நியாயந்திருக்கிறவராக இருக்கிறார். தன் கையை காத்துக்கொள்ளுகிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆகவே ஒரு எச்சரிப்பு, இன்னைக்கு பஸ்ஸில் நீங்கள் போகும்போது இதை நினைக்கணும், ஐயோ என் கை எப்படி மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாது, மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி உன் கையை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகத்தான் இயேசு சொல்லும் போது கூட மத்தேயு 18:8 உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினார் அதை தரித்து எறிந்து போடு. அதை தரித்து எறிந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினா தரித்து போடு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில நமது ஆண்டவர் நம்முடைய கையை குறித்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். உன் கையை நீ பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். உன் கை தேவனுக்கு நேராக நீட்டப்படக்கூடிய கை. இந்த கையில அநியாயம் காணப்படக்கூடாது, மற்றவங்க பொருளை நீ தொடக்கூடாது. ஒரு அகாபாலவசமா மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சங்கீதம் 125:3 சொல்றார், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு, நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய கைகளை அநியாயத்துக்கு நீட்டக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய மேல் வரவே வராது. ஏன்னு சொன்னா அவனுடைய கரங்களை, அவனுடைய கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுகிறான். ஆகவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், உன் கைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. 2வதாக நம்ம பார்க்கும்போது சில இடங்களிலே முக்கியமான ரோட்டில் எழுதப்பட்டு உள்ளன. ஒரே வழி, ஒன் வே என்று சொல்லி எழுதியிருப்பார்கள். ஒரு வழியில் தான் நம்ம போகணும். அடுத்த வழியில் போனால் அடுத்த பக்கத்தில் ஒரு வழியோட நம்ம போயிட்டோம்னா அங்கே எழுதப்பட்ட அந்த வழியை பார்த்து தான் நம்ம போக வேண்டும். எதிர் வழியிலே போவானால் பெரிய ஆபத்தை உனக்கு நேரிடதா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நானே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே வழி, அந்த வழியில போனாதான்
நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும். இது சில இடங்களில் முக்கியமான ரோடுகளிலே, முக்கியமான முச்சந்திகளிலே, முக்கியமான ரோடுகளை எழுதியிருப்பார்கள். ஒன் வே என்று சொல்லி எழுதியிருப்பார்கள். கர்த்தர் நாம அதை வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது வாசிப்போம். யோவான் 16:14 நம்ம வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி. அந்த வழியில போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும், பிதா இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆகவே இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். அந்த வழியாக ஒரு மனுஷன் அந்த இயேசுவாகிய வழியில போகும்போதுதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஆதியாகமம் 6:12 வசனத்துல வாசிப்போமானால், ஆதியாகமம் 6:12, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள். ஆண்டவருடைய கண் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறது. உன் வழி எப்படி இருக்கிறது? உன் வழி அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? உன் வழி அவருக்குள்ளாக இருக்கிறதா? நானே வழி என்று சொன்னாரே, அந்த வழியிலே நீ கடந்து போய் கொண்டு இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன் என்று சொல்லி. யோவான் 10:9 நம்ம வாசிக்கும் போது, நானே வாசல். நானே வாசல். அவர் அல்லாம நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவர் தான் நமக்கு வழியாகவே, அவர் தான் நமக்கு வாசலாகவே இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே அந்த வழியில போய் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 4:12 வசனத்தை வாசிப்போமானால், அப்போஸ்தலர் 4:12, அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நீ ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அருமையான கட்டளை அவர்தான், இயேசுதான் வழி. ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த உலகம் ஒரு மாய. இந்த உலகத்தில் வாழ போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். ஆகவே என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போக வேண்டிய ஒரு காலம் வருகிறது. ஆகவே அவரை நம்ம அண்டிக் கொள்ளும் போதுதான் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆகவே நானே வழி என்று சொல்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம கடந்து சென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய இடங்களில் எழுதி போட்டிருப்பார்கள். சில பிளாட்டுகளில் எழுதப்பட்டு இருக்கும், அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய இடங்கள்லாம் இந்த பிளாட்டு போடுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க, பென்சிங் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இது எதை காட்டுது என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம் என்றால், உலக சொல்ல அது ஒரு அர்த்தமாக உண்டு. உலக சொல்லாகி அதை வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்ப்போம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 வரை, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே வழி நமது ஆண்டவர் தான். அந்த வழியாக சென்று பரலோகத்தில் பிதாவின் இடத்துக்கு நீ செல்ல வேண்டுமானா ஒரே வழிதான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வழிதான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அங்க போக வேண்டுமானால் நீ ஞானஸ்தானத்தின் மூலம் அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். மறுபடியும் ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே சொல்லு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நமக்கு எச்சரித்து காட்டுகிறார். ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் அங்க வர முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஒருவனும் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 நம்ம வாசிப்போம் என்றால், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மறுபடியும் பிறந்திருந்தால்தான் அந்த கல்யாண ஸ்தாலைக்குள்ள போக முடியும். ஆகவே ஒரு மனுஷன் நாங்க பார்க்கிறோம், அவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக போகிறான். ஆகவே அந்த கல்யாணத்தை நடத்துகிறதான அந்த எஜமான் வருகிறார், பார்க்கிறார். சிநேகிதனே, கர்த்தனாம் நீ எப்படிப்பா வந்த, இந்த இடத்துக்கு எப்படி வந்த? கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அவர் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்காதவர்களாக இந்த உலகத்திலே நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாள் நீ போக முடியாது. ஆகவே இப்பொழுதே நீ மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படு. ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே யாரும் போக முடியாது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமே, தீட்டுள்ளதும் அருவருப்புள்ளதும் ஒன்று அங்க பிரவேசிக்க முடியாது. ஞானசானம் எடுக்காதவர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையாக நம்ம பார்க்கிறோம். அவர்தான் வழி. அவர் சொல்லுகிறார், நீ என் வழியா வர வேண்டுமானா நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தவர்களுக்கு தான் அங்கே இடம் உண்டு. அப்படி பிறக்காதவர்கள் தீட்டுள்ளோர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆகவே சங்கீதக்காரன் தாவீது எழுதும் போது 87வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது 87:6 கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அங்கே எழுதப்படுகிறது. நீ எங்க பிறந்தே? கிறிஸ்துக்குள்ளாக பிறந்திருக்காயா? ஆவியினாலே பிறந்திருக்காரா என்று சொல்லி உனக்கு பேர் எழுதப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் பேருதலப்பட்டவர்கள் மாத்திரமே அங்க வர முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாளிலே நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் நிச்சயமாகவே உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு எச்சரிப்பை கூறிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எச்சரிப்பை கேட்டு அவருக்குள்ளா நம்ம வாழ்வோமானா நிச்சயமா அவர் நம்மளை ஆசீர்வதிக்க சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்கிறோம். சில உலக வழக்கத்தின்படி சில ஹோட்டல்களில் எழுதப்பட்டு இருக்கும், சாப்பாடு தயார் என்று. நிறைய ஹோட்டல் முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய போர்டுலாம் வச்சுருப்பாங்க, சாப்பாடு தயார், சாப்பாடு ரெடி என்று சொல்லி நிறைய உலகத்தில் இருக்கதான ஹோட்டல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 இருந்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவ அப்பமாகிய நமது ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து அவருடைய சரீரமாகிய அந்த மாமிசத்தை பிட்டு இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார் கர்த்தனா. ஆகவே மிக எச்சரித்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய சரீரத்தை நாம் 54வது வசனத்துல நம்ம வாசிப்போம் என்றால், மை காட், அதே 6:54 நம்ம வாசிப்போம் என்றால், என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரத்தின் ரத்தத்தை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர் வருகையில
கடைசி நாளில் நம்மளை எழுப்பே என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை எழுப்பி அவரோடு வைத்துக் கொள்ளுவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாளில் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி நடப்போம்னா அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம உள்கொண்டு அவருக்கண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆகவேதான் 1 கொரிந்தியர் 11:26 1 கொரிந்தியர் 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தை புசிக்க வேண்டும். அதுதான் வேதத்தின்படி நம்ம போகும்போது ஜீவ அப்பமாக நமது ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையே நமக்கு கொடுக்கிறார். திருவிருந்து ஆராதனையிலே நீ பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வாசிப்போம். லூக்கா 15:17 ஒரு மனுஷன் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அவர் வார்த்தைப்படி நடக்காத மனுஷன் அவன் ஆகாரத்துக்காக அலைந்து திரிகிறான். அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஜீவ அப்ப நானே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ அப்பத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். ஒரு வசந்த கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கடைசியாக சில கல்யாண வீட்டில் எழுதப்பட்டு இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 28 பார்க்கும்போது சில கல்யாண வீட்டில் எழுதப்பட்டு இருக்கும் நல்வரவு, வெல்கம் என்று அழைக்கிறார்கள். அந்த கல்யாண என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வெல்கம் என்று எழுதியிருப்பார்கள். நமது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பார சுமக்கிற. இன்னைக்கு எத்தனை பேர் வருத்தப்படுகிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எப்ப பார்த்தாலும் பாரம், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் தன் எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு துணிக்க செய்கிறார். நீ வா, உனக்கு நான் என் சரீரத்தை கொடுக்கிறேன், ஜீவப்பமாய் நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என்று அழைக்கிறார். அவர் சொல்கிறார், வருத்தப்படாதே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். அவர் ஒருவரால் தான் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மை ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு கபரபா. இந்த நாளில் ஆண்டவர் அழைப்புக்கு நம்ம இணங்கி அவரோடு நம்ம போவோம்னா நிச்சயமாகவே நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு இயேசு உங்களை அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளில் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி வாழ வேண்டும் அவர் எச்சரிக்கிறார். துன்மார்க்குடைய ஆலோசனையில நீ நடந்து விடாதே என்று அவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இந்த எச்சரிப்பை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக நான் வாழுகிறேனா? அப்படி வார்த்தை இந்த அபாய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, அந்த என்ன அபாய குரல்? உன் கைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு கபரமா, ஒரே வழி இயேசு, அவர் வழியாக நீ கடந்து வர வேண்டும். மை காட். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானசானம் எடுத்தவர்கள் தான் அங்கே போக முடியும். கர்த்தர் நாம் ஞானசானம் எடுத்தவர்கள் அவருடைய சரீரமாகிய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்தவர்கள் தான் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம எப்பொழுதும் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆகவே இந்த நாளையில நம்முடைய வருத்தங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்போமானா நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் எங்களோட பேசுனதுக்காக நன்றி. ஒரு எச்சரிப்பின் குரல், ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு துணிக்க செய்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த எச்சரிப்பை கேட்ட நாங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருந்து எங்களை கைகளை காத்துக்கொண்டு, ஏசப்பா எங்களே நாங்கள் காத்துக்கொண்டு பரிசுத்த வழியிலே நடந்து உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரே வழியாக என் ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் நடந்து வந்து உமக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து உம்முடைய சரீரத்தை ரத்தத்தையும் உள்கொண்டு உமக்கண்டு வாழ கிருபதாங்க.
வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் எங்களுக்காக ஜீவனை தந்து மீட்டுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.